ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு இந்த எல்லா பயிர் வகைங்களையும் வச்சு ஒரு கருவாடு போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் நான். இப்போ என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். மூக்கடலை, அப்புறம் ராஜ்மா, அப்புறம் தட்டைப்பயிறு, இது எல்லாத்தையும் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஊற வச்சு விட்டுருங்க. காலையில் வந்து எடுத்து நல்லா ஒரு 2 ஸ்டீம் போட்டு அதுக்கப்புறம் என்னென்ன போடலான்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். என் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், ஏன்னா கோல்டு இருக்குது எனக்கு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ரஃப்பாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். தலையை பிச்சு எடுத்துடலாம், எடுத்து போட்டுடணும். வெறும் அந்த தலையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை போட்டுடலாம். ஒரு கையில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் செய்யும் போது கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் சூடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இது இப்போ நல்லா ஊறட்டும். இந்த கருவாடு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இப்போது மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இந்த கருவாடு வந்து நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நல்லா இதை வந்து ஊறினோன்னு நல்லா சும்மா அலசி 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 இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டா ஒரு 3-4 டைம் அலசி எடுத்துகிட்டு அதை குழம்புல போட்டுக்கலாம். ரொம்ப நெத்திலி கருவாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இந்த கோல்டு சமயம், இந்த நம்ம அந்த சமயம்லாம் இது கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சூட்டு கொடுக்கும் உடம்புக்கு. இந்த கோல்டை வந்து செட் ஆகி சூடாக கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. வந்துட்டு குழம்புக்கு இப்போ தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா உண்டுன்னு ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றி அது சூடு 2 பக்கம் கட்டு. பாருங்கள், ஸ்ப்ரவுட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா மசிஞ்சு வர மாதிரி வேக வச்சு வருது. இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவில் கொஞ்சம் கொதிக்க தான் விட போகிறோம். இங்கே வந்துட்டு இந்த கட்டு தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த கருவாடு நல்லா அலசி எடுத்துட்டேன். ஒரு 4-5 தண்ணியில் அலசி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்றுனா ஒரு ப்ராசஸாக எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோம். சூடு ஏறின உடனே ஒரு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே எப்போ கருவாடு குழம்பு வச்சாலும் அந்த கருவாடை போட்டு அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கோங்க. அப்படி தெரிக்கிறேன் ஒன்றும் இல்லை, நான் வராது பார்த்தேன். கேமராமேனுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நீலாக வரணும். இப்போ இதை நல்லா இந்த கருவாடை கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பொரிய வச்சுக்கோங்க. எந்த கருவாட்டு குழம்பு வச்சாலும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து வாசனை நல்லா இருக்கும் கருவாடு. நெக்ஸ்ட்டு இந்த கருவாடு கொஞ்சம் நல்லா வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா லைட் ப்ரௌன் அந்த அளவுக்கு ஆகும். ரொம்பலாம் மொறுமொறுன்னு வறுக்கக்கூடாது, சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கனால இதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கு வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலையும் சின்ன வெங்காயமே போடுறேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த குழம்பு நான் நிறைய சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்களேன், டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது உடம்புக்கும் நல்லது வேறு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப இந்த கருவாட்டு குழம்பெல்லாம் நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. சும்மா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை அது ரொம்ப வதக்கிட்டா அந்த டேஸ்ட்டே போயிடும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை, அப்புறம் வந்துட்டு அந்த வெங்காயம் பச்சை வாசனை, அந்த இது போகிறவருக்கு தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு டக்குன்னு ஆயிரும் அது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நான். ஒரு 3 ஸ்பூன். கருவாட்டு குழம்பு நல்லா காரமாக வச்சா தான் நல்லா இருக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் வந்து கொஞ்சோண்டு ஒரு
1/2 ஸ்பூன். அந்த வாசனை தெரியுதா? அந்த இது வாசனை நல்லா இருக்கும். அந்த கருவாட்டு இது அதான் அந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து இது கூட காய்ங்க கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய், அப்புறம் வந்துட்டு முள்ளங்கி, அப்புறம் சவுச்சவு கூட போட்டு செய்வாங்க. ஆமாம், நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாம் நான் வெறும் ஸ்ப்ரவுட் மட்டும் வச்சு தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். பாருங்க, இந்த மிளகா நல்லா வருந்து வந்தோடனே இந்த தேங்காவும் இந்த 3 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அதுக்கு ஏற்கனவே நான் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து அந்த பயிருங்க வகைகள் எல்லாத்தையும், அந்த ராஜ்மா, அப்புறம் மூக்கல்ல, தட்டைப்பயிறு, அப்புறம் வந்துட்டு இது நான் நீங்கள் வந்து இன்னொரு இது கூட இருக்கும், அதையும் போட்டு எல்லாமே ஊற வச்சு நீங்கள் அது கூடவே உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான். ஏன்னா இந்த மசாலைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதில் நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இன்னைக்கு எங்கள் மம்மிக்கு கோல்ட். ஆமாம், அதனால தான் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு இது ஒரு கொதி வரணும். கொஞ்சம் கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் கொதி விடுங்க. நல்லா ஒரு திக்காக ஒரு இதாகும். நல்லா ரொம்ப சூட சூட சாதம் வச்சு இந்த ஊற்றிட்டு சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த கோல்டு சமயம், இந்த ஃபீவர் டைமெல்லாம் இந்த நெத்திலி கருவாடு நல்லா உடம்புக்கு சூடை கொடுக்கும். கோல்டெல்லாம் அப்படியே அறுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம் பாருங்க. நல்லா கொதி நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு. இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் காய் போட்டு கூட செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திக்னஸ் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. தண்ணியாக வச்சாலும் கருவாட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும். இந்த திக்னஸ் வர வரைக்கும் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்க எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த அளவுக்கு இருக்கணும் திக்கா. சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடாக சாதம் போட்டு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதம் போட்டுட்டு இங்கே காட்டு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாதம் போட்டு வச்சு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. அதை சர்வ் பண்ணிக்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து நல்லாயிருக்கும். சாதத்தை போட்டு காட்டுறேன். இந்த கருவாடு வந்து அப்படியே காட்டுங்க. அந்த கருவாடு இருக்கும், தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த கருவாடு வந்து அப்படியே தான் இருக்கும். வந்து கரைஞ்செல்லாம் போகாது. நெத்திலி கருவாடு மட்டும் அப்படியே கரைஞ்சி போகாமல் அப்படியே தான் இருக்கும். எடுத்து மேலே வைக்கிறேன். ஆஃப் பண்ணிடுறீங்களா? சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டு அதை வச்சுக்கிறேன். இப்போ என் பையனுக்கு வந்து சாதம் போட்டுட்டு இதில் குழம்பு ஊற்றி, வேறு எதுவுமே தொட்டுக்க தேவையே இல்லைங்க. அதுக்கு சாதம் போட்டுட்டு இந்த குழம்பு மட்டும் ஊற்றி நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. பையன் சாப்பிட போகிறான் இப்போ, அதனால தான் அவனுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்ப்ரவுட்டும் ஹெல்த் ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ஸ்ப்ரவுட்டும் தெளிவே உடம்புக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பேடு மொத்தம் மேடு வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நெத்திலி கருவாடு குழம்பு. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.